நண்பன் பச்சை ஒரு அன்பின் கதை. ஒரு காலத்தில் பசுமையான ஒரு கிராமத்தில் பச்சை என்ற ஒரு பெரிய மாமரம் இருந்தது. அந்த மரத்தடியில் அரசு என்ற சிறுவன் தினமும் விளையாடுவான். மரம் அசையும் இலைகளால் அவனுக்கு விசிறி வீசும். அரசுக்கு தாகம் எடுத்தால் மரம் தன் சுவையான மாம்பழங்களை கீழே போடும். அரசு அந்த பழங்களை சாப்பிட்டுவிட்டு மரத்தின் கிளைகளில் ஊஞ்சல் கட்டி ஆடுவான். இருவரும் சிறந்த நண்பர்களாக இருந்தனர். ஆண்டுகள் உருண்டோடின. அரசு இப்போது ஒரு பெரிய மனிதனாக வளர்ந்தான். அவன் வேலை தேடி பெரிய நகரத்திற்குச் சென்றான். அங்கு அவன் தன் நண்பனான பச்சை மரத்தை முற்றிலும் மறந்துவிட்டான். பல ஆண்டுகளுக்கு பிறகு அரசு கவலையுடன் கிராமத்திற்கு திரும்பினான். அவனிடம் வேலை இல்லை, பணமும் இல்லை. அவன் மிகவும் களைப்பாகவும் தாகமாகவும் காணப்பட்டான். வெயில் சுட்டெரித்தது. அப்போது மரம் மெல்லிய குரலில் அழைத்தது, நண்பா, அரசு இங்கே வா, என் நிழலில் அமர்ந்து ஓய்வெடு. அரசு ஓடிச் சென்று மரத்தின் நிழலில் அமர்ந்தான். எனக்கு பசிக்கிறது என்று அரசு கூறினான். உடனே மரம் தன் கிளைகளை தாழ்த்தி மீதமிருந்த இனிப்பான பழங்களை அவனுக்கு அளித்தது. அரசு ஆசையுடன் அவற்றை சாப்பிட்டான். பச்சை, எனக்கு தங்க ஒரு வீடு வேண்டும், ஆனால் என்னிடம் பணம் இல்லை என்று அரசு கவலைப்பட்டான். மரம் புன்னகைத்தது. கவலைப்படாதே நண்பா, என் கிளைகளை வெட்டி உனக்கு ஒரு வீட்டை கட்டிக்கொள் என்றது. அரசு மரத்தின் கிளைகளை வெட்டிச் சென்று தனக்காக ஒரு சிறிய மர வீட்டை கட்டிக்கொண்டான். இப்போது மரம் தன் கிளைகளை இழந்து ஒரு சிறு மரக்கட்டையாக மட்டுமே நின்றது. வயதான அரசு தன் நண்பன் பச்சை மரத்தின் தண்டு மீது வந்து அமர்ந்தான். அவன் கண்கள் கலங்கின. உன்னை மறந்து போன எனக்காக நீ எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டாயே என்று கூறி மரத்தை தடவிக் கொடுத்தான். நமக்குச் செய்த நன்றியை நாம் எப்போதும் மறக்கக்கூடாது. அரசு இப்போது அந்த மரக்கட்டையின் அருகில் ஒரு புதிய செடியை நட்டான். அதற்கு தினமும் தண்ணீர் ஊற்றி பராமரித்தான்.